வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம ஒரு 25,000லேருந்து 40,000, அதாவது 25,000லேருந்து 40,000 இந்த செக்மெண்ட்டில் நீங்கள் மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா அது கேமிங் மொபைலாக இருக்கலாம், இல்லை கேமரா மொபைலாக இருக்கலாம், இல்லை ரெண்டுமே சேர்ந்து இருக்கிற மாதிரி கேமிங் அண்டு கேமரா ரெண்டுக்காகவும் ஒரு மொபைலாக கூட இருக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது எது வந்து பெஸ்ட் டீல் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். நீங்கள் புதுசாக மொபைல் எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போதைக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15 இருக்கிற மொபைலாக செலக்ட் பண்ணுங்கள். ஒரு 20,000க்கு மேலே நீங்கள் மொபைல் வாங்குறீங்க அப்படின்னாலே, அதுவும் 2025 மிட்டில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 256 GB வேரியண்ட் இருக்கிற மொபைலை செலக்ட் பண்ணுங்கள். 128 GB வேரியண்ட்டை வாங்கிட்டு அவஸ்தைப்படாதீங்க. ஸோ அதனால் மினிமமே வந்து நான் வந்து 256 GB வேரியண்ட் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஒரு 20,000க்கு மேலே நீங்கள் மொபைல் பை பண்ணுறதா இருந்தால். ஒருவேளை 10,000 ரூபா மொபைல் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு 128 GB வேரியண்ட்டு நிறையவே கிடைக்குது. ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஓகே, வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அண்டர் 25,000லேயே உங்களுக்கு போக்கோ X7 Pro ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஸோ சூப்பரான டிஸ்பிளே, சூப்பரான ஆடியோ குவாலிட்டி, ஒரு நல்ல சூப்பரான ஒரு சிப்செட்டு, சூப்பரான ஒரு கேமிங் டிவைஸு. ப்ரைஸ் பாயிண்ட்டை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு 8 GB RAM 256 GB வேரியண்ட்டு ப்ரைஸே பார்த்தீங்கன்னா 24,000 தான் ப்ரைஸ் இருக்குது. அதில் சம்டைம்ஸ் உங்களுக்கு 2,000 கார்டு ஆஃபர் கொடுப்பாங்க. மெனி மோர் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,000 rupees கொடுப்பாங்க. இதில் சம்டைம்ஸ் ஆஃபர் டைமில் பார்த்தீங்கன்னா கார்டு ஆஃபர் இல்லாமலே உங்களுக்கு 22,000 23,000 கிடைக்கும். இப்போ உங்களுக்கு 8 GB RAM 256 GB வேரியண்ட்டு 1000 ரூபா கார்டு ஆஃபர் போக, அதாவது டெபிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 750 போட்டுறாங்க. ஃப்ளிப்கார்ட்டோடைய ஆக்சிஸ் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும் 1,200 ரூபா டிஸ்கவுண்ட் போட்டுருவாங்க. ஸோ யூபிஐ யூஸ் பண்ணால் 30 rupees போட்டுருவாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு 1000 ரூபா கிட்ட டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ 23,000க்கு நீங்கள் கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணி பை பண்ணலாம். சம்டைம்ஸ் இந்த கார்டு ஆஃபர் இல்லாமலே நீங்கள் 23,000க்கும் வாங்கலாம். ஸோ இந்த மொபைல் யார் வாங்கலாம்னு கேட்டிங்கன்னா, ஒரு தரமான ஒரு மொபைல், கேமிங் மொபைல், போக்கோலேருந்து, அதாவது ரெட்மி பிடிக்கும்னா போக்கோலேருந்து நீங்கள் டெஃபினட்டாக செலக்ட் பண்ணலாம். பேஸ் வேரியண்ட்டு 8 GB RAM 256 GB வேரியண்ட்டு, மீடியாடெக் டைமென்சிட்டி 8400 அல்ட்ரா அப்படிங்கிற சிப்செட் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல சிப்செட் தான் இது. 50 MP மெயின் கேமரா சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணும். 8 MP அல்ட்ரா வைட் கேமரா பார்த்தீங்கன்னா சுமாராக இருக்கும். 20 MP செல்ஃபி கேமரா நல்ல லைட்டிங் கண்டிஷனில் ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். லோ லைட்டில் கேமரா எதிர்பார்க்க முடியாது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கேமிங் டிவைஸு. ஒரு நல்லதாக ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 1.5K ரெசல்யூஷனில் 6550 mAh பேட்டரி இருக்குது. டப்பாவிலே உங்களுக்கு 90 வாட் சார்ஜரும் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஓவராலாக ஒரு நல்ல டிஸ்பிளே, நல்ல ஒரு கேமரா அவுட்புட்டும் டே லைட்டில் மட்டும் மெயின் கேமரா இருக்கும். பட்டு கேமராக்காக இந்த மொபைல் வாங்குறீங்கன்னா வேறு மொபைல் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். பேட்டரி பேக்கப் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் அப்டேட்ஸ் எதுவும் கொடுக்காம யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் இது வந்து பெஸ்ட் டீலாக எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் யாராவது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். இதே ப்ரைஸ் பாயிண்ட்டில் உங்களுக்கு போக்கோ F6 அப்படிங்கிற மொபைல் கிடைக்கும். ஸோ அது வந்து 256 GB வேரியண்ட்டு, 12 GB RAM வேரியண்ட்டே உங்களுக்கு 22,000 கிடைக்குது. ஆக்சுவலாக 24,000 ப்ரைஸ் போட்டுருவாங்க. இதில் சம்டைம்ஸ் வந்து 2,000 கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்க, சம்டைம்ஸ் 1,000 rupees கொடுக்குறாங்க. இது போன வருஷம் லான்ச் பண்ண ஒரு மொபைல் போக்கோ F6 அப்படிங்கிறது. இது ஸ்னாப்ட்ராகன் 8S Gen 3 அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட்டில் ரன் ஆகக்கூடிய மொபைல். இதுலேயும் மெயின் கேமரா சூப்பராக இருக்கும், செல்ஃபி கேமரா சுமாராக இருக்கும். 8 MPக்கான அல்ட்ரா வைடும் கொடுத்துருக்காங்க. இதோட 256 GB வேரியண்ட்டு இப்போ ஆஃபரில் 24,000 தான் ப்ரைஸே இருக்குது. ஸோ அதுலேயும் உங்களுக்கு கார்டு ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஒரு 1,000 rupees கொடுக்குறாங்க. ஸோ 1,000 rupees கார்டு ஆஃபர் போக உங்களால் 23,000க்கு பை பண்ண முடியும். ஸோ இது அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14 இருக்கும். ஸோ அது மட்டும்தான் உங்களுக்கு ட்ராபேக்காக இருக்கலாம். அதே மாதிரி ஒரு 5000 mAh பேட்டரி தான் கொடுத்துருப்பாங்க. லைட் வெயிட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு மொபைலு. ஸோ மற்றபடி ஒரு சூப்பரான ஒரு கேமிங் டிவைஸு. ஸோ போக்கோ பிடிக்கும் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த பட்ஜெட்டில் இந்த ரெண்டு மொபைலை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். 5000 mAh பேட்டரி ஓகே அப்படின்னா டெஃபினட்டாக இதை நீங்கள் பை பண்ணலாம். இதுலேயும் உங்களுக்கு 90 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல தரமான ஒரு சிப்செட் இருக்குது. ஸோ இதே சிப்செட்டை யூஸ் பண்ணி இந்த வருஷமும் நிறையா மொபைல்ஸ் லான்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சிப்செட் தான். ஸோ இந்த சிப்செட்டை யூஸ் பண்ணி ஒரு கேமிங்க்கான ஒரு டிவைஸ் வாங்குகிறேன் அப்படின்னா போக்கோ F6ஐயும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்த ரெண்டு மொபைலோடைய ப்ராசஸரை விட ப்ராசஸர் லெவல் கொஞ்சம் கம்மி, ஆனால் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம். ரியல்மி P3 அல்ட்ரா இதில் 128 GB வேரியண்ட்டை அவாய்ட் பண்ணிவிடுங்க. அது வந்து ப்ரைஸ் உங்களுக்கு கம்மியாகவே கிடைக்கும். ஸோ 256 GB 8 GB RAM 256 GB வேரியண்ட்டு 25,000 ரூபா ப்ரைஸ் இருக்குது. ஸோ அதில் சம்டைம்ஸ் 1000 ரூபா கார்டு ஆஃபர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு 750 தான் கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்க. பட் இது வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ 1000 ரூபா கார்டு ஆஃபர் கொடுப்பாங்க.
ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸோட கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் 1000 ரூபாயோட அதிகமாக கிடைக்குது. எப்படி பார்த்தாலும் 24,000 உங்களுக்கு மொபைல் கையில் கிடைக்கும். 24,000 ப்ரைஸ் பாயிண்டில் 8GB RAM 256GB வேரியண்ட் ஓகே. பட் ப்ராசஸர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மீடியாடெக் டைமென்சிட்டி 8350 அப்படிங்கிற சிப்செட்டு. ஸோ அதில் அல்ட்ரா ஒன்று ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து 8400 கம்பேர் பண்ணும்போது ப்ராசஸிங் லெவல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். மோரார்லெஸ் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் பட் இதை விட 8400 பெட்டரான ஒரு ப்ராசஸர். ஸோ இதில் ஒரு சில இஷ்யூஸ்லாம் இருக்கிற மாதிரி நிறையா நண்பர்கள் கமெண்ட்ஸில் சொல்லியிருப்பீங்க. ஸோ இந்த சிப்செட் போட்ட ஒரு மொபைல் உங்களுக்கு ஓகே, அதுவும் குவாட் கர்வ்டு டிஸ்பிளேயில் வேணும்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மொபைல் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ரியல்மி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ப்ரைஸ் ஸ்லைட்லி கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது. 6000 mAh பேட்டரி இருந்தாலும் உங்களுக்கு பேட்டரி ட்ரைனிங் அதிகமாக தான் இருக்குது. 80 வாட் சார்ஜர் டப்பாவில் இருக்குது. குவாட் கர்வ்டு டிஸ்பிளே உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த மொபைல் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஒரு 25,000 அதாவது 24,000 மொபைல் கையில் கிடைக்குது. 24,000 இந்த பர்டிகுலர் மொபைல் உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகேவான ஒரு டீல். ஸோ 24,000 ப்ரைஸ் பாயிண்டில் கேமிங் வந்து ரொம்ப சூப்பரான இருக்கும்லாம் எதிர்பார்க்க முடியாது. அது ஃப்ளாட்டான டிஸ்பிளே இருக்கிற மொபைலை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இருந்தாலும் உங்களுக்கு கேமிங்கும் நல்லாயிருக்கும், கேமராவும் ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்கும். ஸோ டிஸ்பிளேவும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது, ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது, 6000 mAh பேட்டரி இருக்குது, ஓரளவுக்கு ரீசனபிளான ஒரு ப்ராசஸர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பாயிண்டில் நீங்கள் ரியல்மி P3 அல்ட்ராவை செலக்ட் பண்ணலாம். பட் அதே சேம் ப்ரைஸ் பாயிண்டில் அதோட பெட்டரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட ஒரு மொபைல் பார்த்தீங்கன்னா iQ Neo 10R இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஆஃபரில் இப்போ சூப்பரான டீல்லாம் கொடுத்தாங்க. இப்போ அதிக ஆஃபர் முடிஞ்சிடுச்சு, திரும்ப அந்த ஆஃபர் எப்போ கொடுப்பாங்கன்னு தெரியாது. ஸோ இந்த மொபைல் நான் மெயின் மொபைலாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ணுறது 8GB RAM 256GB வேரியண்ட்டு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 29,000 இருக்கும். ஸோ அந்த 29,000 இப்போ உங்களுக்கு 25,000 மொபைல் கையில் கிடச்சிருக்கும். ஸோ இந்த இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபர் கொடுத்துருந்தாங்க இதுக்கு முன்னாடி. ஸோ அந்த ஆஃபரில் நீங்கள் யாராவது பை பண்ணியிருந்தீங்கன்னா 25,000 பை பண்ணியிருக்கலாம். ஸோ 25,000 உங்களுக்கு 8GB RAM 256GB வேரியண்ட்டு ஒர்த்தான ஒரு டீல். ஸோ ஓரளவுக்கு நல்ல ரீசனபிளான ஒரு ப்ராசஸர், ஒரு நல்ல கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்னாப்ட்ராகன் 8S Gen 3ங்கிறது ஒரு நல்ல சிப்செட் தான். ஸோ இதில் 6400 mAh பேட்டரி இருக்குது, 80 வாட் சார்ஜர் இருக்குது. ஸோ இப்போ லேட்டஸ்ட் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா பேட்டரி ட்ரைனிங் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது ஜியோ சிம் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதில் நீங்கள் 256GB வேரியண்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு UFS 4.1 ஸ்டோரேஜ் கிடைக்கும். 128GB வேரியண்ட்டை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஓரளவுக்கு ரீசனபிளான கேமரா எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு கிடச்சிரும். இதில் உங்களுக்கு 32 MPக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 50 MPக்கான மெயின் கேமரா ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். 8 MPக்கான அல்ட்ரா வைட் இருக்குது. ஸோ ரியல்மி P3 அல்ட்ராவில் கொடுத்துருக்கிற கேமரா செட்டப்போட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு செட்டப் வந்து நல்லா தான் இருக்குது. செல்ஃபி கேமரா 32 MP கிடச்சிருது. ஸோ மெயின் கேமரா வேணால் உங்களுக்கு ரியல்மியில் P3 அல்ட்ராவில் பெட்டராக இருக்கலாம். பட் அது வந்து குவாட் கர்வ்டு. பட் iQ பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டான ஒரு டிஸ்பிளே. அப்போ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸும் சூப்பராக இருக்கும். செல்ஃபி கேமரா அதோட பெட்டராகவே இருக்குது. ஸோ ரியர் கேமராவில் மெயின் கேமராவோடைய ஆப்டிமைசேஷன் பெட்டராக இருக்குது. ஸோ அதுலேயும் பர்டிகுலர்லி பார்த்தீங்க அப்படின்னா மீடியாடெக் ப்ராசஸரோட உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் பெஸ்ட் அண்ட் பெட்டரான டீல் சேம் ப்ரைஸ் பாயிண்டில். இல்லை எனக்கு ரியல்மியில் தான் பெட்டரான கேமிங் மொபைல் வேணும், அதுவும் அண்டர் 30K அப்படின்னா 27,500 12GB RAM 256GB வேரியண்ட் ரியல்மி GT6 பல காலமாக ஆஃபரில் இருக்குது. நாமளும் கண்டினியூஸாக வீடியோ போட்டுட்ருக்கோம். இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட் இயர் லான்ச் பண்ண ஒரு மொபைல். ஸோ மற்றபடி இந்த ரியல்மி GT6 பெட்டரான ஒரு கர்வ்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பவர்ஃபுல்லான ஸ்னாப்ட்ராகன் 8S Gen 3 அப்படிங்கிற சிப்செட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டிஸ்பிளேக்கு பார்த்தீங்கன்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்த விட உங்களுக்கு செல்ஃபி கேமராவும் 32 MP கொடுத்துருக்காங்க. அண்ட் மெயின் கேமரா 50 MP, டெலஃபோட்டோவும் ஒரு 50 MP கொடுத்துருக்காங்க. 8 MPக்கான அல்ட்ரா வைடும் இருக்குது. ஸோ டெலஃபோட்டோ லென்ஸோட ஒரு பெட்டரான ஒரு ஆல்ரவுண்டர் மொபைல் நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ரியல்மி GT6 ஒரு பெஸ்ட் அண்ட் பெட்டரான சாய்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கே தான் நம்மால் மோட்டோரோலா H60 Pro வராரு. 28,000 ப்ரைஸ் பாயிண்டில் டெலஃபோட்டோ லென்ஸோட ஒரு பெட்டரான ஆல்ரவுண்டர் டிவைஸாக வராரு. உங்களுக்கு பெட்டரான டிஸ்பிளே குவாலிட்டி, சூப்பரான ஒரு கேமரா குவாலிட்டி, அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் ஃபீல்டில் கம்மியான பட்ஜெட்னா 28,000 ப்ரைஸ் பாயிண்டில் ஒரு தரமான ஒரு மோட்டோரோலா மொபைல் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக மோட்டோரோலா H60 Pro ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் மொபைலில் உங்களுக்கு ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 8350 அப்படிங்கிற சிப்செட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தவிர மற்றது எல்லாமே ரொம்பவே சூப்பர். இதோட 8GB RAM 256GB வேரியண்ட்டு பேஸ் வேரியண்ட்டு உங்களுக்கு 30,000 தான் ப்ரைஸ் இருக்கும். அதில் 2,000 கார்டு ஆஃபரை கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ கார்டு ஆஃபர் இருக்கும்போதே நீங்கள் வந்து பை பண்ணுங்கள். ஸோ 28,000 இது வந்து மோட்டோரோலாவில் ஒரு பெஸ்ட்டான ஒரு டீல். ஸோ 28,000 உங்களுக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் ஃபீல்டில் ஒரு நல்ல மொபைல் கிடைக்கும். 8GB RAM 256GB வேரியண்ட்டு.
ஸோ இதில் டெலஃபோட்டோ லென்ஸும் இருக்குது, 50 எம்பிக்கான செல்ஃபி கேமரா இருக்குது, 6000 mAh பேட்டரியும் கொடுத்துருக்காங்க, 90 வாட் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஐபி ரேட்டிங் இருக்கும், வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கும், இன்னும் எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் எல்லாமே மோட்டரோலா அள்ளி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான மோட்டரோலா டிவைஸு. யூசர் ரிவ்யூவும் பார்த்தீங்கன்னா நல்லா தரமாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ மோட்டரோலா பிடிக்கும் அப்படின்னா டெஃபினட்டாக இதை நீங்கள் பை பண்ணலாம். பட் கேமிங்க்கு இது எந்த அளவுக்கு செட் ஆகும்னு எனக்கு தெரியல. இந்த ப்ராசஸர் ஒரு கேமிங்க்கான சிப் செட்டு கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். கேம் ப்ளே பண்ணலாம், பட் சூப்பரான பர்ஃபார்மன்ஸை நீங்கள் கேமிங்கில் எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்டில் தான் நம்மால் ஓப்போ K13 டர்போ வராரு. அவர் 25,000க்கு 128 GB வேரியண்ட் தான் விற்கிறாரு. அது வந்து டோட்டலி வேஸ்ட்டு மொபைலு. ஸோ அந்த டர்போ வேரியண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 25,000 போட்டிருப்பாங்க. ப்ரீ ஆர்டர் இன்றைக்கி தான் போட்டிருக்காங்க. ஸோ இது செட்டப்பு கெட்டப்பு எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ப்ரைஸும் அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்பவே ஹையாக இருக்குது. ஸோ ஹை கிளாஸ் பீப்புள் வாங்குற மாதிரி ஒரு மொபைல் இவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுது. மேபி ஆஃபரில் இது கம்மியான விலையில் கிடச்சிதுன்னா கன்சிடர் பண்ணலாமான்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் ப்ரைஸை. 8GB RAM 128 GB வேரியண்ட்டை தயவுசெய்து வாங்காதீங்க. 8GB RAM 256 GB வேரியண்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30,000 ப்ரைஸ் வச்சுருக்காங்க. அதில் 3,000 உங்களுக்கு கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ 27,000 ப்ரைஸ் பாயிண்டில் இன்றைக்கி ஃபஸ்ட் டே சேல் ப்ரீ ஆர்டர் ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இது வந்து வாங்கவே கூடாத ஒரு மொபைல். தயவு செய்து வாங்கிடாதீங்க, மறந்தும் வாங்கிடாதீங்க. ஸோ வாங்கிறதுக்கான ஏமாற்று வழிகள்லாம் ஒன்று ஒன்றா சொல்லிடுறேன். ஸோ உங்களை கவர் பண்ணுறதுக்காக பின்னாடி ஒரு எல்இடி ரிங் ஷேப்பில் ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த கேமரா மாடியூலில். ஸோ அது வந்து உங்களை வாங்கிறதுக்கு அட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம். இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா கூலிங் ஃபேன் ஒன்று வச்சுருக்காங்களா, அந்த கூலிங் ஃபேனை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்றது எனக்கு தெரில. ஸோ அது எனக்கு அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மீடியாடெக் டைமென்சிட்டி 8450 அப்படிங்கிற சிப் செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆல்ரெடி உங்களுக்கு ஓப்போ மொபைலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. 7000 mAh பேட்டரி வித் 80 வாட் சார்ஜர் இருக்குது, 208 கிராம் வெயிட் இருக்குது. ஸோ இந்த டர்போ பார்த்தீங்கன்னா மொத்தமே 2 வேரியண்ட்டு தான். ஒன்று 8GB RAM 128 GB வேரியண்ட்டு, இன்னொன்று 8GB RAM 256 GB வேரியண்ட்டு. இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இது வந்து ஒர்த்து கிடையாது. ஸோ அடுத்ததாக கேமராவுக்கு வருவோம். கேமரா பார்த்தீங்கன்னா ரியரில் ஒரே ஒரு கேமரா தான் 50 MP. ஸோ இந்த 2025லேயும் 30,000க்கு மொபைல் லான்ச் பண்ணி பின்னாடி பக்கமாக ஒரு 2 MPக்கான டம்மி கேமரா கொடுக்குறாங்கன்னா ஓப்போவால் மட்டும்தான் முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் நம்ம மக்கள் வாங்குறதுனால தான் கொடுக்குறான்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. இந்த 2 MP கேமரா வேஸ்ட்டு கேமரா வந்து ஒரு 30,000க்கு போட்டு விற்கிறான்னா தயவு செய்து வாங்காதீங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி 16 MP செல்ஃபி கேமரா கொடுக்குறான். மெயின் கேமராவில் ஏதாவது சோனி சென்சார் கொடுக்குறானான்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்குலாம் இம்ப்ரெசிவாலாம் கிடையாது. 6.8 inches ஒரு டிஸ்பிளே 1.5K ரெசல்யூஷனில் கொடுக்குறான். பட் 1600 nits தான் பீக் பிரைட்னஸ் அப்படின்னே போட்டிருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஸோ எல்லாம் 6000 7000 கொடுத்துட்ருக்காங்க. இவர் என்னன்னாக்கா 1600 தான் பீக் பிரைட்னஸ்ன்னு சொல்கிறாரு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து இந்த ப்ரைஸுக்கு ஒர்த்தே கிடையாது. பட் இந்த லைட்டு கலர் லைட்டை வச்சும் இந்த ஃபேனை வச்சும் விற்றுருவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அதில் இன்னொரு மொபைலும் லான்ச் பண்ணியிருக்காங்க, K13 டர்போ ப்ரோ. அந்த ப்ரோ ஆட் பண்ணதால் ஒரு 10,000 ரூபா வந்து ப்ரைஸையும் ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ 35,000 போட்டிருக்காங்க. அப்படியே ப்ரைஸை டோட்டலாக செக் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த ப்ரோலையாவது பின்னாடி பக்கம் பார்த்தா ஏதாவது ப்ரோன்னு கொடுத்ததுக்காகவாவது ஒரு 8 MP அல்ட்ரா வைடாவது கொடுத்தானா அதுவும் கிடையாது. ஸோ அதே 2 MP டம்மி கேமராவை கொடுத்து மக்களை ஏமாற்றிட்டு இருக்கான். ஸோ பின்னாடி பார்த்தா அப்படியே 3 கேமரா டெலஃபோட்டோ லென்ஸ்லாம் கொடுத்துருக்குற மாதிரி ஒரு சூப்பரான செட்டப் கொடுத்துருக்கான். பட் எல்லாமே வேஸ்ட்டு. ஸோ டோட்டலி வேஸ்ட்டுன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 வேரியண்ட் தான். ஒன்று 8/256, இன்னொன்று 12/256. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் 38,000 40,000. இந்த ப்ரைஸுக்கு கண்ணை மூடிட்டு யார் வாங்குவான்னு எனக்கு தெரில. அதில் உங்களுக்கு இன்றைக்கி ஃபஸ்ட் டே சேல் ப்ரீ ஆர்டர் வரதுனால 3000 ரூபா ஆஃபர் கொடுக்குறாங்களாம். ஸோ ஆஃபர் போக 35,000 அண்டு 37,000. டெஃபினட்டாக இது வந்து ஒர்த்து கிடையாது. வேணால் ப்ராசஸர் நல்ல ப்ராசஸர் தான், என்ன ப்ராசஸர்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது Qualcomm Snapdragon 8S Gen 4 அப்படிங்கிற சிப் செட் இருக்குது. மற்றபடி எல்லாமே வேஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸர் ஒரு நல்ல ப்ராசஸர் தான். பட் இந்த ப்ராசஸரில் IQ Neo 10 மொபைல் இருக்குது. அந்த மொபைல் 32,000க்கு 256 GB வேரியண்ட் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அந்த மொபைலை விற்கிறதுக்காக இவங்க இந்த மாதிரி ப்ரைஸ் வச்சுருக்காங்களா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் ஒன்று தோணுது. ஸோ இன்னொரு மொபைலில் விற்கிறதுக்காகவும் இவங்க இந்த மாதிரி ப்ரைஸ் வச்சுருக்காங்களான்னு தோணுது. ஸோ அது என்ன மொபைலுங்கிறத அடுத்தது பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இது எனக்கு தெரிஞ்சு ஒர்த்தே கிடையாதுங்க, டோட்டலாக ஒர்த்தே கிடையாது. ஸோ 8GB RAM 256 GB வேரியண்ட்டு பேஸ் வேரியண்ட்டாக கொடுத்தது ஓகே. டாப் வேரியண்ட்டு 12/256 தான் கொடுத்துருவாங்க. அதில் 512 GB வேரியண்ட்டும் கிடையாது. ஸோ அந்த வேரியண்ட் எடுத்திங்கனாலும் 50 MPக்கான மெயின் கேமரா, 16 MPக்கான செல்ஃபி கேமரா,
2MP வேஸ்ட் கேமரா. ஸோ இது வந்து நீங்கள் 40,000 ரூபாய்க்கு விற்கிற மொபைலு. ஏன்னா எம்ஏஹெச் பேட்டரிங்கிறது எல்லாத்துலேயும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி. அண்ட் 80 வாட் சார்ஜரும் எல்லாத்துலேயும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அதெல்லாம் பெருசாக நம்ம வந்து சொல்லிக்க முடியாது. பின்னாடி அந்த ஒரு கலர் லைட்டை வச்சு இவங்க ஏமாற்றலாமான்னு பார்க்குறாங்க. எத்தனை பேர் ஏமாறுவாங்கன்னு தெரில இந்த ப்ரைஸில். ஒருவேளை ஒரு 30,000 விற்கிறாங்க அப்படின்னா மேபி கன்சிடர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் 37,000 ஒரு பெஸ்ட் மொபைல் இருக்குன்னு சொன்னால் ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3 ப்ராசஸரோட OnePlus 13R. ஸோ இந்த OnePlus 13R பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பார்த்தா ஓப்போவோட கம்பேர் பண்ணும்போது பல மடங்கு மச் பெட்டரான ஒரு டிவைஸுங்க. இதில் உங்களுக்கு டெலஃபோட்டோ லென்ஸும் கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரீமியமான ஒரு மொபைலுங்க இது. ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் உங்களுக்கு 12GB RAM 256GB வேரியன்ட் கொடுக்குறாங்க. ஸோ ப்ரைஸ் வந்து 40,000 தான் போட்டிருக்காங்க. உங்களுக்கு ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா அந்த 3,000 கார்டு ஆஃபர் இப்போ வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் பை பண்ணுறதுனா தாராளமாக இந்த பை பண்ணலாம். ஸோ OnePlus அப்படிங்கிற பிராண்ட் நேம் கிடச்சிரும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கேமரா செட்டப்பும் கொடுத்துருக்காங்க வித் டெலஃபோட்டோ லென்ஸோட. அதோட மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான ஃப்ளாஷிப் ப்ராசஸர், லாஸ்ட் இயர் ஃப்ளாஷிப் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க, ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3. ஸோ இந்த சிப்செட் போட்ட ஒரு மொபைல் வந்து உங்களுக்கு 37,000க்கு மச் பெட்டர் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் கீழே எதுவும் போடாமல் உங்களுக்கு கோடு விழுந்துடுச்சு அப்படின்னா அதுக்கு லைஃப் டைம் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. ஸோ அது ஓகே அப்படின்னா டெஃபினட்டாக இது வந்து பெட்டரான ஒரு டீல். ஓகே, அடுத்ததாக ஸ்னாப்ட்ராகன் 8S Gen 4லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா IQ Neo 10 ஒரு மச் பெட்டரான ஒரு சாய்ஸு. ஸோ அதில் 128GB வேரியண்ட்டு உங்களுக்கு 30,000 கிடைக்கும் ஆஃபரில். அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு 256GB வேரியண்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு மொபைல். இதில் தான் உங்களுக்கு எதுலேயுமே கொடுக்காத PD சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க, அதுவும் 120 வாட் சார்ஜிங் சப்போர்ட்டோட. ஸோ அது வந்து சூப்பரான ஒரு விஷயம். இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா Q1க்கான ஒரு சிப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங் பர்ஃபார்மன்ஸ் இன்னுமே பெட்டராகவே இருக்கும். ஸோ ஓவராலாக இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு இதுதான் வந்து பெஸ்ட் டீல். ஸோ 120 வாட் சார்ஜர் வித் Type-C to Type-C கேபிளோட ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணும்போதே 256GB வேரியண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். ஆஃபரில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 32,000 தான் இது வரைக்கும் ஆஃபர் கொடுத்துருவாங்க 256GBக்கு. ஆக்சுவலாக 34,000 ப்ரைஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல கேமிங் மொபைல் அண்ட் ஆல்சோ கேமராவும் இதில் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். ஸோ இது வந்து கேமராவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, பட் கேமிங்க்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த ஒரு மொபைல். ஸோ அதை விட கம்மியான ப்ரைஸில் அதை விட உங்களுக்கு சூப்பரான ஒரு மொபைல், நல்லதாக ஒரு பில்டு குவாலிட்டியில் எதிர்பார்க்குறீங்கன்னா போக்கோ F7 ஒரு பெட்டரான கேமிங் டிவைஸு. ஸோ இது வந்து 30,000லேயே உங்களுக்கு 12GB RAM 256GB வேரியண்ட் கிடைக்குது. ஸோ போக்கோ F7 பிடிக்கும் அப்படின்னா டெஃபினட்டாக இதை நீங்கள் பை பண்ணலாம். ஸ்னாப்ட்ராகன் 8S Gen 4 சிப்செட்டில் ஒரு சூப்பரான ஒரு கேமிங் மொபைல். ஸோ 12/256 உங்களுக்கு 32,000 தான் ப்ரைஸு. இதுதான் பேஸ் வேரியண்ட்டு. அதில் உங்களுக்கு 2,000 கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்க. இந்த ஸ்பெஷல் எடிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி அவுட் ஆஃப் ஸ்டாக்லேயே இருக்குது, சம்டைம்ஸ் கிடைக்கும். ஸோ ஒரு 30,000ல் ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த பர்டிகுலர் மொபைல் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் டீலாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ 30,000 ப்ரைஸ் பாயிண்டில் OnePlus Nord 5 ஒரு நல்ல மொபைல் தான். பட் அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் லான்ச் பண்ண ஒரு ப்ராசஸரை இப்போ போட்டு வச்சுருக்காங்க, ஸ்னாப்ட்ராகன் 8S Gen 3 அப்படிங்கிற சிப்செட்டு. அதோட 8GB RAM 256GB வேரியண்ட்டு உங்களுக்கு 30,000ல் ஆஃபரில் கிடைக்கும். ஆக்சுவலாக 32,000 இருக்கும் ப்ரைஸு, அது உங்களுக்கு 30,000ல் கிடைக்கும். ஸோ அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் உங்களுக்கு 50MP செல்ஃபி கேமரா ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ OnePlusல ஒரு லேட்டஸ்ட்டான ஒரு மொபைல் எதிர்பார்க்குறீங்கன்னா அதுவும் ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸரில் 30,000 அப்படிங்கிறது எனக்கு வந்து ஸ்லைட்லி ஹை மாதிரி தான் தோணுது. மேபி இன்னும் ஒரு 1 மந்தில் உங்களுக்கு ஆஃபர் வரும். ஸோ அந்த ஆஃபரில் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 25,000 ப்ரைஸ் பாயிண்டில் இதே மொபைல் விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அதோட கம்மியான விலையிலையும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ OnePlus Nord 5 நீங்கள் இப்போ வாங்குறத விட ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் வாங்கினீங்கன்னா பெஸ்ட்டு ஆஃபரில் பெஸ்ட்டு டீல் கிடைக்கும். ஸோ அது வந்து கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல். ஸோ அதுதான் வந்து இந்த ஆண்டின் மிகச்சிறந்த ஆஃபர். அது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா பிக் பில்லியன் டேஸ் அப்படின்னு போடுவாங்க, அமேசானில் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல்னு போடுவாங்க. ஸோ மேபி உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த்து 9th மந்த்து இல்லை 10th மந்த்து, அதாவது செப்டம்பர் கடைசியில் வரும், அப்படி இல்லாட்டி அக்டோபர் ஸ்டார்டிங்கில் வரும். அப்போ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 4,000 5,000 டிஸ்கவுண்ட் கொடுத்துருவாங்க. அதே ஸ்னாப்ட்ராகன் 8S Gen 3ல் உங்களுக்கு கேமராக்காக ஒரு மொபைல் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இதுவும் லாஸ்ட் இயர் லான்ச் பண்ண ஒரு மொபைல் தான். ஸோ இது MI 14 CV அப்படிங்கிற மொபைல். ஸோ இந்த மொபைல் உங்களுக்கு டெலஃபோட்டோ லென்ஸோட கிடைக்குது. செல்ஃபி கேமராவும் ரொம்பவே சூப்பராகவே இருக்கும், கைக்கு அடக்கமாக காம்பாக்டாகவும் இருக்கும். பட் அதுக்கு வந்து பேட்டரி கெப்பாசிட்டியும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதோட 8GB RAM 256GB வேரியண்ட்டு ப்ரைஸே 28,000 தான்.
அண்ட் 512GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 32,000 தான் ப்ரைஸு. இந்த கார்டு ஆஃபர் எதுவும் இல்லாமலே உங்களுக்கு இந்த ப்ரைஸை கொடுக்குறாங்க. மேபி அதில் ஏதாவது கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணிங்கன்னா சம்திங் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு கார்டு ஆஃபர் இல்லாமல் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டு ஒரு ஒர்த்தான டீல் மாதிரி தான் தோணுது. ஸோ எம்ஐலேருந்து ஒரு மொபைல், தரமான ஒரு மொபைல், கேமரா மொபைல் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, அதுவும் கைக்கு அடக்கமாக காம்பேக்டாக ஒரு மொபைல் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இது வந்து உங்களுக்கு பெஸ்ட் அண்ட் பெட்டரான சாய்ஸாக இருக்கும். அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக இப்போதைக்கு கிடச்சிட்ருக்கு. ஸோ இந்த மொபைலையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ விவோலேருந்து ஒரு பெட்டரான ஒரு மொபைல், கேமரா மொபைல் எதிர்பார்க்குறீங்கன்னா விவோவில் T4 அல்ட்ரா அப்படிங்கிற மொபைலை செலக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி ஆஃபரில் உங்களுக்கு 34,000க்கு இது கிடச்சிது. ஸோ திரும்ப ஆஃபரில் மேபி வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு 35,000 ப்ரைஸ் பாயிண்டில் விவோவில் T4 அல்ட்ரா ஒரு பெட்டரான ஒரு சாய்ஸ். ஸோ இதுவே வீடியோட லென்த் ரொம்பவே அதிகமாகிடுச்சு. ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பர்டிகுலர்லி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். உங்களுக்கு பிடித்த மொபைல்ஸ் இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.